இந்த ஷீட்டில் இருக்கிறது மொத்தம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கிளியர் ஆகிடுவீங்க நிகழ்த்தகவில். அதாவது நாணய கணக்குலையும் சரி மற்ற கணக்குலையும் சரி என்னென்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக கேள்வியிலிருந்து புரிஞ்சுக்கிறது தான் ஒரு ஷீட்டு ஃபுல்லாக இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். வருங்கால அரசு பணியாளர்கள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நிகழ்த்தகவுன்னு ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கில் முழுமையாக என்னென்ன இருக்குது எது எது பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரியும். இந்த டாப்பிக்கில் இருந்து எதனா ஒரு கேள்வி எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால தான் இந்த டாப்பிக்கு அவ்வளோ முக்கியமான டாபிக், ரொம்ப எளிமையான டாப்பிக்கும் கூட. அதனால தான் இந்த வீடியோ எடுத்து போடுறோம். முதல்ல நிகழ்த்தகவுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சிங்களேன், அது நம்ம எதிர்பார்த்த மாரி நடக்கணும் இல்லைங்களா, அதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்றது தான் வந்து நிகழ்த்தகவு. இதுக்கு வந்து ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஃபார்முலா மாதிரி நீங்கள் படிக்காதீங்க, புரிஞ்சுக்கிங்க. என்னென்னா, ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சிங்களேன், அது வந்து மொத்தமாக அந்த விஷயத்தில் என்னென்ன வாய்ப்பு இருக்குன்றது வந்து கீழே வரும். சரிங்களா? மொத்தமாக அந்த விஷயம் நடக்கிறப்போ என்னென்னலாம் நடக்குன்றது வந்து ஒரு பகுதி. அதில் நம்மளுக்கு தேவையானது நம்ம நினச்ச மாதிரி நடக்கணும் இல்லைங்களா, அது வந்து இன்னொரு பகுதி. அதுக்கும் இருக்கிற விகிதம் தான் வந்து நிகழ்த்தகவுன்னு சொல்கிறாங்க. இப்போது மொத்த வாய்ப்புனா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான மொத்த வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து கீழே வரணும். அதே மாதிரி அதுக்கு மேலே வந்து என்ன வரணும்னா, நம்ம எதிர்பார்க்குற விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்மளுக்கு மேலே வரணும். இதுதான் வந்து நிகழ்த்தகவுக்கான ஃபார்முலா இல்லைங்களா. இதில் என்னென்ன டைப் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து வார்த்தைகள் கணக்கு. ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்கிற லெட்டர்லாம் வர்றதுக்கு என்ன நிகழ்த்தகவுன்னு கேட்பாங்க, அது ஒன்று. இன்னொன்று நாணய கணக்கு. சரிங்களா? இதில் 1 நாணயம் 2 நாணயம் 3 நாணயம் வரைக்கும் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. 4, 5லாம் வந்து இப்போதைக்கு தமிழ்நாடு லெவலில் கேட்கறது இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லையுமே டஃப்பான எக்ஸாமில் மட்டும்தான் 4, 5லாம் கேட்பாங்க. மற்றபடி 1, 2, 3 வரைக்கும் வந்து அதிகம். சரிங்களா? 3 வரைக்கும் பார்த்தா போதும். அடுத்து பகடை கணக்கு. இதுலேயுமே வந்து 1 பகடை உருட்டுறது, 2 பகடை உருட்டுறது, மேக்ஸிமம் 3 பகடை. 2ன்றது அதிகம், அதை தாண்டி போனீங்கன்னா 3 பகடை. இல்லை, அடுத்து சீட்டு கணக்கு, பந்து கணக்கு. இதுதான் வந்து இதில் இருக்கிற கணக்குகள். இதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நம்ம வந்து வார்த்தை கணக்கும் நாணய கணக்கும் இதில் பார்த்துடலாம். அடுத்து பகடை கணக்கு, சீட்டு கணக்கு, பந்து கணக்கு பார்க்கலாம். இதில் பெருசாக எதுவுமே இல்லை, எல்லாத்துக்குமே வந்து ஒரே விஷயந்தான். மொத்தமாக அந்த விஷயம் நடக்கிறதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குது, அதில் நம்மளுக்கு தேவையான விஷயம் நடக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்போ அது ரெண்டுத்துக்கு இருக்கிற விகிதம் மட்டும்தான். எல்லாத்துக்குமே ஒரே விஷயந்தான். அது எப்படி மாறுபடுதுன்றத ஒவ்வொரு கணக்காக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதை வந்து பொறுமையாக சொல்லித்தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா கான்செப்டும் தெளிவாக புரியும். வார்த்தை கணக்கில் டைரெக்டாக கொஸ்டினுக்கு போயிடலாம். கொஸ்டின் என்னென்னா, பாப்புலேஷன் என்ற வார்த்தையிலிருந்து எழுத்துக்களை தோராயமாக எடுக்கப்பட்டால் பி என்ற எழுத்துக்குள்ள வாய்ப்பு என்னன்னு கேட்குறாங்க. நம்ம நிகழ்த்தகவுனாவே என்ன சொன்னோம், மொத்தமாக அதுக்கு நடக்கிற விஷயம் வந்து கீழே போடணும்னு சொன்னோம், நம்மளுக்கு தேவையானதை மேலே போடணும்னு சொன்னோம். மொத்தமானா இப்போ இந்த பாப்புலேஷன்ன்ற வார்த்தையிலேருந்து எழுத்து எடுத்துன்னு வச்சிங்கன்னா ஒவ்வொரு எழுத்தாக இருக்கு இல்லைங்களா, அது எத்தனை எழுத்துன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மொத்தமாக வந்து 10 எழுத்துக்கள் இருக்குது. அந்த 10ல் எது ஒன்றா வரலாம். இதுதான் வந்து நிகழ்வுக்கான எல்லா பாசிபிலிட்டியும், அதாவது இருக்கிற எல்லா வாய்ப்பும். அது நம்மளுக்கு தேவையானது வந்து பி மட்டும். இங்கே ஒரு பி இருக்குன்ட்டு இங்கே 1 போடக்கூடாது. ஏன்னா இங்கே மொத்தமாக வந்து 2 இருக்குது. சரிங்களா? நம்மளுக்கு தேவையான பி வந்து 2 இருக்குது. அப்போது மேலே 2ன்னு போட்டுங்க. போட்டு இதை அடிச்சிங்கன்னா 2 ஒரு முறை, 10 வந்து 5 முறை, 1/5ன்னு வரும். இல்லா, சுருக்குனிங்கன்னா 1/5ன்னு வரும். ஆனால் ஆப்ஷனில் வந்து 2/10ன்னு நிறுத்திட்டு இருக்காங்க. அப்போது 2/10ன்னு எழுதிக்குங்க. சப்போஸ் ஆப்ஷனில் 1/5ன்னு கொடுத்தாங்கன்னா, அதாவது 2/10 இல்லைன்ற பட்சத்தில் 1/5ன்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் 1/5 போட்டுக்குங்க. இல்லைங்களா? அடுத்து இதே மெத்தடில் தான் ப்ராபபிலிட்டி அப்படின்ற சொல்லின் எழுத்துக்களில் இருந்து ஒரு எழுத்து தோராயமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அது உயிர் எழுத்து இல்லாமல் இருக்க, நல்லா பாருங்கள், நம்ம உயிர் எழுத்துன்னு பார்த்தோன்னே உயிர் எழுத்துன்னு போட்டுருவோம். அது இல்லாமல் இருக்க நிகழ்த்தகவு என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல உயிர் எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ, இ, ஐ, ஓ, யு. இது உயிர் எழுத்துன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த 5 தான் வந்து உயிர் எழுத்து. இது இல்லாமல் இருக்குங்களா, அது இல்லாமல் இருக்க என்ன நிகழ்த்தகவுன்னு கேட்குறாங்க. நம்ம வந்து கீழே வந்து என்ன போடுவோம், இருக்கிற மொத்தமாக, அதாவது இருக்கிறதுல எத்தனை லெட்டர் இருக்கோ அத்தனை லெட்டருமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. அது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. மொத்தமாக வந்து 11 லெட்டர் இருக்குது. சரிங்களா? அதில் ஏஇஐஓயு இல்லாமல் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 11ல் இந்த
ஓ வராது, இந்த ஏ வராது, ஐ வராது, ஐ வராது. மிச்சம் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7. மிச்சம் இருக்கிற 7 லெட்டர் தான் வந்து நம்மளுக்கு தேவையானது. அதாவது உயிரெழுத்து இல்லாதது. சரிங்களா? உயிரெழுத்து இருக்கிறதுலாம் வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். நம்மளுக்கு உயிரெழுத்து இல்லாத எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா 7 தான் இருக்கு. அப்போ அதை மேலே போட்டுக்கணும். நம்மளுக்கு தேவையானது மேலே போட்டுக்கணும். மொத்தமாக நடக்க இருக்கிற நிகழ்வு வந்து கீழே போட்டுக்கணும். அப்படி போட்டிங்கன்னா 7/11 வருது. இது சுருக்க முடிஞ்சால் சுருக்குங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. இது வந்து ஆப்ஷன் 2ல் இருக்குது. இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விட 7/11. இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி தான். தெரிஞ்சிக்காம போனீங்கன்னா தான் கஷ்டம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எதுவுமே இல்லை, சிம்பிளாக போட்டு வந்துடலாம். முதல்ல நம்ம அந்த வார்த்தை கணக்கை பார்த்துட்டோம். அடுத்து நாணய கணக்கு பார்க்கலாம். முதல்ல 1 நாணயம், 2 நாணயம், 3 நாணயம், இது 3த்துக்கானதை பார்க்கலாம். 4லாம் கேட்டாங்கன்னா இதை வச்சா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இது எப்படின்னு பாருங்கள். 1 நாணயம் நீங்கள் சுண்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக என்ன இருக்குன்னா, ஒரு நாணயத்தில் தலை, அதாவது ஹெட்டு, சரிங்களா? இன்னொரு பக்கம் டெய்ல், அதாவது பூன்னு சொல்லுவாங்க தமிழில். இருக்கிறதே வந்து 8 டெய்ல், அதாவது ஒரு நாணயம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 டெய்ல் 2 தான் இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 2 பவர் 1, பவரில் இருக்கிறது வந்து ஒரு நாணயம் சுண்டுனா வர்றது மதிப்பு. இதே வந்து 2 நாணயம் சுண்டிங்கன்னா 8 8, அதாவது 2 நாணயத்துலையுமே 8 வர வாய்ப்பு இருக்குது. டெய்லு, அதாவது 2 நாணயத்துலையுமே டெய்ல் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து 8 டெய்லு, அதாவது ஃபஸ்ட்டு நாணயத்தில் 8ம் 2வது நாணயத்தில் டெய்லும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஃபஸ்ட்டு நாணயத்தில் டெய்லும் 2வது நாணயத்தில் 8ம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா 2 பவரில் வந்து இங்கே 2 நாணயமா, அப்போ பவர் 2, அப்போ 4 நிகழ்த்தகவு, அதாவது மொத்த நிகழ்வுகள் வந்து 4ஆக இருக்கும். அதாவது 8 டெய்லு 8 டெய்லு 8ன்றது தான் வந்து இதில் மொத்தமாக நடக்கிற நிகழ்வுகள். எனக்கு தெரிஞ்சு இந்த மெத்தட் தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. புக்கில் இருக்கிறது வந்து அந்த ட்ரீ மெத்தட் மாரி போடுவாங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இது சொல்கிறேன். இது ரொம்ப ஈஸி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 8, இந்த பக்கம் 2 டெய்ல், இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிற 8 இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே வச்சுங்க. 2வது டெய்ல் 8 இருக்கிறத டெய்லாக மாற்றிங்க. இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிற டெய்ல் அப்படியே மாற்றிங்க, 2வது இருக்கிற டெய்லை 8ஆக மாற்றிங்க. இந்த மாதிரி மாற்றிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் என்னன்ட்டு. 3வது 3 நாணயங்களா, அதுக்கு வந்து 3 8 போட்டுங்க. 8 இல்லைங்களா? அடுத்து டெய்லு இது போட்டிங்களா? இப்போ லாஸ்ட்லேருந்து ஒன்று ஒன்றா மாற்றினவங்க. 8 லாஸ்ட்டில் இருக்கிறத டெய்லாக மாற்றிங்க. அதே போல் இங்கே டெய்லு லாஸ்ட்டில் இருக்கிற டெய்லை 8ஆக மாற்றிக்கிங்க. அடுத்து இந்த 3வது 8 வந்து டெய்லாக மாற்றினீங்களா, அடுத்து 2வது 8 மாற்றிக்கிங்க. 2வது 8 டெய்லாக மாற்றுங்க. 8 அப்படியே இருக்கட்டும். 2வது 8 டெய்லாக மாற்றிட்டோம். 3வது இருக்கிறது 8ஆகவே இருக்கும். இங்கே அதே போல் 3வது 8 போட்டோம். இப்போ 2வது 8 போட்டுங்க. 8 போட்டு டெய்ல் அப்படியே வச்சுங்க. அடுத்து இப்போது 3வது மாற்றிட்டோம், 2வது மாற்றிட்டோம். இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறத டெய்லாக மாற்ற போகிறோம் இல்லை, டெய்லாக மாற்றிட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஹெட்டாக மாற்றிங்க. அடுத்து இப்போது 3வது 8 மாற்றிட்டோம், 2வது 8 மாற்றிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறத ஹெட்டாக மாற்றிட்டு மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து டெய்லாக மாற்றிங்க. இப்போது உங்களுக்கு மொத்தம் எத்தனை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 நிகழ்வுகள் வந்திருக்கும். அதாவது 1 2 3 4, இந்த பக்கம் ஒரு 4, 8 வந்திருக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவரில் வந்து நம்ம எத்தனை நாணயம் சொல்கிறோமோ அதை போட சொன்னேன். 3 2 பவர் 3னா 2 × 2 × 2, அதாவது 2 வந்து 3 முறை பெருக்கணும்னு சொல்லியிருப்போம். அது பெருக்கினீங்கன்னா 2 × 2 4, 4 × 2 வந்து 8, மொத்தமாக வந்து 8 வந்துருச்சுங்களா? இதுதான் வந்து மொத்தமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இதில் வந்து நம்மளுக்கு கேள்வியில் எது கேட்குறாங்களோ அது மேலே போட்டு வகுத்தோம்னா, அதாவது சுருக்கணும்னா நம்மளுக்கு தேவையான பதில் கிடைச்சிரும். ரொம்ப ஈஸி தான். இப்போ சம போடும்போது நீங்களே தெரிஞ்சிருக்கீங்க. அடுத்து சில பேசிக் பார்த்துடலாம். நிகழ்த்தகவோட மதிப்பு பார்த்துடலாம். இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க எக்ஸாமில். நடக்கும் நிகழ்வு எப்படி அமைன்னு பார்த்தீங்கன்னா 1, சரிங்களா? 1ன்னு வந்துச்சுன்னா அது வந்து அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கான முழு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். 0.5 அல்லது 1/2, இது வந்து பாதி சான்ஸ், நடக்கிறதுக்கான பாதி சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதை தவிர்த்து 3/4 எண்களில் வரும், பாசிட்டிவில் வரும், அதாவது ப்ளஸில் வரும், சரிங்களா? மைனஸில் வராது, சரிங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. எப்பவுமே வந்து நடக்கும் நிகழ்த்தகவுக்கு வந்து ப்ளஸில் வரும், சரிங்களா? இதே வந்து அந்த நிகழ்த்தகவு நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற பட்சத்தில் அதுக்கு வந்து 0ன்னு வரும். ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கான சாத்தியமே இல்லைன்ற பட்சத்தில் அது வந்து 0 வரும். நடக்க வாய்ப்பு இருக்கிறது வந்து இந்த மாதிரி எண்களில் வரும், அதாவது பாசிட்டிவ் எண்களில் வரும். இதே வந்து அது வந்து நிகழ்த்தகவில் இடம்பெறாத மதிப்பு என்னவா இருக்குன்னா நெகட்டிவ்ல வருது இல்லைங்களா, -1/2, -3/4, -1, இதெல்லாம் வருது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து நிகழ்த்தகவில் இடம்பெறாத மதிப்பு. இது எக்ஸாம்பிள் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா
நிகழ்தகவு மதிப்பில் பொருந்தாதது எதுன்னு கேட்டு இந்த ஒரு வேல்யூவும் இந்த ஒரு வேல்யூவும் இதில் ஒரு வேல்யூவும் கொடுத்துட்டு இங்கே நெகட்டிவ்ல ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது ஆன்சர் வந்து நெகட்டிவ் தான், அதாவது பொருந்தாததுன்னு கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. அதனால் நெகட்டிவ்ல வர்றது தான் வந்து நிகழ்தகவில் வராத ஒரு மதிப்பு. அதுதான் வந்து அதுக்கான பதில். அதுக்கு தான் இந்த கான்செப்டை சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா. அடுத்து ஒரு நாணயம். ஒரு நாணயம்னா நம்ம என்ன சொன்னோம், இருக்கிறதே ரெண்டு தான், ஹெட் ஒன்று டெய்ல் ஒன்று. இதுதான் வந்து அதுக்கான இது. இதில் வந்து தலைவிழ நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், எத்தனை வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது, ரெண்டு இருக்குது. மொத்தமாக ரெண்டு வாய்ப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதை கீழே போட்டுங்க. நம்மளுக்கு தேவை தலை வந்து இதில் ஒன்று இருக்கா, அப்போது 1/2, அதாவது 0.5 பாதி சான்ஸ் இருக்குது. இதே வந்து பூ விழ நிகழ்தகவு என்ன, பூனா வந்து டெய்லு. மொத்தமாக எத்தனை இருக்குது, 2. இங்கே ஒன்று இங்கே ஒன்று, 8 ஒன்று விழும், இல்லை டெய்ல் ஒன்று விழும். அதில் பூ விழத்துக்கான நிகழ்தகவு வந்து 1 இல்லை, பூ வந்து 1 இருக்குது, அப்போ 1. இதுவும் வந்து 0.5 இல்லை. இது வந்து ஒரு நாணயத்துக்கு. அடுத்து நம்ம 2 நாணயத்துக்கும் 3 நாணயத்துக்கும் பார்க்கலாம். அடுத்து நம்ம 2 நாணயம் பார்க்கலாம். 2 நாணயம்னா நம்ம என்ன சொன்னோம், 8 டெய்லு 2ன்றதுனால 2 போட்டுக்கிறோம். இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற ஹெட் அப்படியே போட்டுக்கிட்டு ரெண்டாவது இருக்கிற ஹெட்டை டெய்லுன்னு மாற்றிப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிற டெய்ல் அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டாவது இருக்கிற டெய்லை ஹெட்டுன்னு மாற்றிப்போம் இல்லை. இதுதான் வந்து 2 நாணயங்களில் சுண்டும் போது வர மொத்த நிகழ்வுகள். அதாவது 2 பவரில் வந்து 2 நாணயம் சுண்டுறதுனால பவரில் 2 பவர் 2னா 2 × 2, அதாவது 4 நிகழ்வுகள் மொத்தமாக, சரிங்களா. இப்போது இதில் கேள்வி வந்து அனைத்தும் தலைவிழ நிகழ்தகவு என்னன்னு கேட்டாங்கன்னு வச்சிங்களேன். அனைத்தும் தலைனா இந்த ஒன்றுத்துல தான் வந்து எல்லாமே வந்து தலையாக இருக்கு இல்லைங்களா. அப்போது 1 நம்மளுக்கு மொத்தமாக வந்து எத்தனைன்றது அது கீழே போடணும்னு சொன்னோமா, 1 2 3 4 நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது 1/4ன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து சரியாக ஒரு தலை மட்டும், அதாவது சரியாக 1 மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இதில் பாருங்கள் ஒரு தலை இருக்குது, இதில் ஒரு தலை இருக்குது, இங்கே வந்து 2 தலை இருக்குது. அதனால் இதை போடக்கூடாது, ஏன்னா சரியாக 1 மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போது 1 மட்டும்தான் இருக்கணும் தலை. அப்போது இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, மொத்தம் வந்து 2. அதை மேலே போட்டுக்கணும், நம்மளுக்கு தேவையானதை மேலே போட்டுக்கணும். மொத்தமாக நடக்கிறது எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4, மொத்தம் 4 வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. அதை அங்கே போட்டுங்க. ஆப்ஷனில் 2/4ன்னு கொடுத்தாங்கன்னா அதே குறிச்சிங்க. அப்படி இல்லைன்னா அதை சுருக்கி 2ஆம் வாய்ப்பாடில் ஒரு முறை, 2ஆம் வாய்ப்பாடில் 2 முறை 4 போகும். அப்போது 1/2ன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. குறைந்தது ஒரு தலை, அதிகபட்சம் ஒரு தலை. இது ரெண்டுத்துக்கு தான் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு தலைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், குறைஞ்சதுன்னா ஒரு தலை, குறைஞ்சது ஒரு தலை இருக்கணும். அப்போது அதிகபட்சம் எவ்வளோ ஒன்றா இருக்கலாம், குறைஞ்சது ஒரு தலைன்னு சொன்னாங்கன்னா குறைஞ்சது ஒரு தலை இருக்கணும், அதிகபட்சம் எவ்வளோ ஒன்றா இருக்கலாம். அப்போது 1 இருக்கலாம். என்ன பண்ணால் குறைஞ்சது ₹1 நீ எத்தனை வரணும் பங்குக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ₹1 எடுத்து வரணும்னா அதுக்கு மேலே நீ எவ்வளோ ஒன்றா எத்தனை வரலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் 1 இருக்கலாம் அல்லது 2 இருக்கலாம். அதாவது நம்மளுக்கு அதிகபட்சமே வந்து 2 தான் இருக்குது. அதனால் 1 இருக்கலாம் அல்லது 2 இருக்கலாம் இல்லைங்களா. குறைந்ததுன்னு கேட்டாங்கன்னா குறைஞ்சது நீ ₹1 எத்தனை வந்துடணும்பா, அதுக்கு மேலே எவ்வளோ ஒன்றா எத்தனை சொல்லுவாங்க இல்லைங்களா. இருக்கிறது 2, அதனால் 2 வரைக்கும் போட்டுக்கிறோம். இப்போது நம்மளுக்கு மொத்தமாக வந்து அதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து 4, சரிங்களா. அதில் நம்மளுக்கு தேவையானது எதுன்னு பாருங்கள். இப்போது இது என்ன விளக்குதுன்னா, ஒரு ஹெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 ஹெட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு காட்டுது. அப்போது இங்கே ஒரு ஹெட் இருக்குது, இங்கே ஒரு ஹெட் இருக்குது. நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு ஹெட் இந்த இதில் எந்த இருக்குங்களா அது எடுத்துக்கணும். அடுத்து குறைஞ்சது ஒரு ஹெட்டுனா அதிகமாகவும் இருக்கலாம்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்போது இதுவும் வரும். ஆனால் இதில் குறைந்தபட்சம் ஒரு ஹெட்டு இருந்தால் மட்டும்தான் இது எடுக்கணும். இதில் குறைஞ்சபட்சம் ஒரு ஹெட்டு இல்லவே இல்லை. அப்போது இது எடுக்கக்கூடாது. இப்போது நம்மளுக்கு வந்து இருக்கிறது வந்து 8 இருக்கிறது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஹெட் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 இது 1 3 ஆக மொத்தத்தில் 3 இருக்குது. நம்மளுக்கு மொத்தமாக வந்து 4, அதில் 3 இருக்குது. இதுதான் வந்து இதுக்கான நிகழ்தகவு. அதிகபட்சம் ஒரு தலை, அதிகபட்சம்னா 1 இருக்கலாம், அதுக்கு கம்மியாக ஒன்றுமே இல்லாமலே இருக்கலாம், சரிங்களா. இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதிகபட்சம் ஒரு தலைன்னா அதிகபட்சமாக ஒரு தலை இருக்கலாம், ஆனால் குறைஞ்சபட்சம் எவ்வளோ ஒன்றா இருக்கலாம். குறைஞ்சபட்சம்னா 0 கூட இருக்கலாம், தலை இல்லாமல் கூட இருக்கலாம். அதுதான் வந்து இதுக்கான விளக்கம். குறைஞ்சது 1னா குறைஞ்சபட்சம் 1 தான் இருக்கணும், அதிகபட்சம் எவ்வளோ ஒன்றா இருக்கலாம். இதே வந்து அதிகபட்சம் 1ன்னு கொடுத்தாங்கன்னா குறைஞ்சது எவ்வளோ ஒன்றா இருக்கலாம், அந்த 1க்கு மேலே இருக்கக்கூடாது. அப்போது 1 இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். இதை மட்டும் தெளிவாக படிச்சிங்க. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கிளியராக இருங்க. குறைந்தது ஒரு ஹெட்டுனா அதிகபட்சம் எவ்வளோ ஒன்றா இருக்கலாம், சரிங்களா. குறைஞ்சது நீ ₹1 எத்தனை வரணும்னா நீ அதிகமாக எவ்வளோ ஒன்றா எத்தனை வந்துடலாம். ஆனால்
அதிகபட்சம் ஒருத்தருக்கான பங்கே ₹1 தானா, அதுக்கு நீ போடாமல் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அதிகபட்சமாக ஒருத்தருக்கு வந்து ₹1 மட்டும் தான் போடணும். இங்கே அதிகபட்சமாக ஒருத்தர் ₹1 தான் போடணும்னா ₹1 தான் அதிகபட்சமாக போட முடியும். அதுக்கு குறைஞ்சபட்சம் போட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கு மேலே ₹1 மேலே போட முடியாது. இதே வந்து குறைந்தபட்சம்னு சொன்னாங்கன்னா குறைஞ்சது ₹1 போடணும், அதிகமாக எவ்வளோ வேணா போடலாம். ஒரே விஷயம் தான், திருப்பி சொல்கிறேன். ஏன்னா இதுதான் வந்து தப்பு பண்ணுறதுக்கான இடமே. குறைஞ்சது ₹1 போடணும்னா குறைஞ்சது நீ ₹1 போடலாம், அதிகபட்சம் நீ எவ்வளோ வேணா போடலாம். அது இது சரிங்களா? இதே வந்து அதிகபட்சம் நீ ₹1 தான் போடணும்னா அதுக்கு மேலே நீ போடக்கூடாது. சரிங்களா? இதை மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க. அதிகபட்சம் ₹1 சொல்லிட்டாங்கன்னா ₹1 மேலே நம்ம போடக்கூடாது. குறைஞ்சபட்சம் இருக்கலாம், அதாவது 0வா இருக்கலாம். இதை தெளிவாக பார்த்துங்க. இப்போ அதிகபட்சம் ஒரு தலை அப்படின்னு கேட்டிருக்காங்களா? மொத்தமாக வந்து நிகழ்வுகள் வந்து 4 நடக்க வாய்ப்பு இருக்குது. அதில் அதிகபட்சமாக ஒரு தலை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதிகபட்சம் ஒரு தலைன்னா நம்ம இது சொன்னோம் இல்லைங்களா? அது பாருங்கள், இங்கே ஒரு தலை இருக்குது, அதிகபட்சம் ஒரு தலை தான். இங்கே ஒரு தலை தான். இங்கே பாருங்க 2 தலை இருக்குது, அதிகபட்சமாகவே ஒரு தலை தான் தேவை. இங்கே 2 இருக்குது, அப்போது இதை சேர்த்துக்க கூடாது. அதிகபட்சமாக ஒரு தலைனா அந்த தலை இல்லாமல் கூட இருக்கலாம்னு சொன்னோம். அப்போது இந்த 2 டீயை எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே H இல்லை, அதாவது 0 அப்படின்ற கணக்கு வருது இல்லைங்களா? அப்போது இது எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, அதிகபட்சமாக ஒரு தலைனா 1 2, இது 1 3, இதை எடுக்கக்கூடாது. இதை தெளிவாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி இதில் H இல்லாமல் விட்டுட போறீங்க. அதிகபட்சம் சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து குறைஞ்சபட்சம், அதாவது அது இல்லாமல் கூட இருக்கலாம். அதை ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு 1 2, இது 3, நம்மளுக்கு தேவையானது வந்து 3. அடுத்து ஒரு தலை மற்றும் ஒரு பூ, இது இருக்கிறதுக்கான நிகழ்த்தகவு என்னன்னு பாருங்க. மொத்தமாக வந்து 4. அங்கே ஃபுல்லாகிடுச்சு. அதாவது சைடில் தனியாக எழுதுன பாருங்க. இதில் நம்மளுக்கு ஒரு தலையும் இருக்கணும், ஒரு பூவும் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. சரிங்களா? இதில் இருக்காது. 3 நாணயங்கள் பார்க்குறோம் இல்லைங்களா? அதில் இருக்கும். அதனால் சொல்கிறேன், ஒரு தலை ஒரு பூன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு தலை ஒரு பூ தான் இருக்கணும். இங்கே ஒரு தலை ஒரு பூ இருக்குது, இங்கே ஒரு தலை ஒரு பூ இருக்குது, இங்கே 2 தலையாக இருக்குது, இங்கே 2 பூவாக இருக்குது. அப்போ அது வராது. இப்போது இதில் இருக்கு இல்லைங்களா? ஒரு தலை ஒரு பூ, ஒரு தலை ஒரு பூ, அது வந்து 2 இருக்குது. அப்போது இதுதான் வந்து இதுக்கான ஆன்சரு. 2/4 ஆப்ஷனில் கொடுத்தா பாருங்கள். அப்படி இல்லைன்னா சுருக்கிக்குங்க. 2ஆம் வாய்ப்பாடில் ஒரு முறை, 2ஆம் வாய்ப்பாடில் 2 முறை. சரிங்களா? இதே வந்து குறைந்தது ஒரு தலை அல்லது ஒரு பூ இருக்கணும்னு சொன்னாங்கன்னா அது எப்படி போடலான்னு பாருங்கள். நம்மளுக்கு மொத்தமாக நடக்கிற நிகழ்வு வந்து கீழே போடணுமா 4. அதுக்கப்புறம் வந்து ஒரு தலை அல்லது ஒரு பூ இருக்கணும் குறைஞ்சது. அதிகபட்சம் எவ்வளோ வேணா இருக்கலாம். குறைஞ்சதுன்னு சொல்லிட்டாங்கன்னாவே அதிகபட்சம் எவ்வளோ வேணா இருக்கலாம்னு சொன்னோம் இல்லைங்களா? குறைஞ்சது ஒரு தலை இருக்குங்களா? இங்கே ஒரு தலை அல்லது தலை இருக்கலாம், இல்லை பூ இருக்கலாம். இங்கே இருக்குது, இங்கே பூ இருக்குது. சரிங்களா? தலை இல்லைன்னா பரவாயில்ல, ஏன்னா தலை அல்லது பூன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து இங்கேயும் தலையோ பூவோ ஏதோ ஒன்று இருக்குது. சரிங்களா? அப்போது இது 4மே இருக்குது. 4/4 அதை அடிச்சிங்கன்னா 1 நிகழ்த்தகவு. அதாவது இதுதான் வந்து நடந்தே தீர்ற நிகழ்வு. அதாவது ப்ராபபிலிட்டி 1, நிகழ்த்தகவோட மதிப்பு வந்து 1ன்னு சொன்னோம் இல்லைங்களா? அது வந்து இந்த கணக்கு தான். அடுத்து 3 நாணய கணக்குகள் பார்க்கலாம். 3 நாணயம்னா நம்மளுக்கு என்ன வரும்னு சொன்னோம்னா, அதாவது தலை பூ 2, அடுக்கில் என்ன போடணும்னா 3 இல்லைங்களா? 3 நாணயன்றதுனால பவரில் 3 போடணும். அதை வந்து 2 × 2 × 2 போட்டிங்கன்னா 2 × 2 4, 4 × 2 8, மொத்தமாக வந்து 8 வாய்ப்புகள் இருக்குது. இதில் நம்மளுக்கு என்னென்ன கேட்குறாங்கன்றத பாருங்கள். இந்த ஷீட்டில் இருக்கிறது மொத்தம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதில் கிளியர் ஆகிடுவீங்க நிகழ்த்தகவில். அதாவது நாணய கணக்குலையும் சரி மற்ற கணக்குலையும் சரி என்னென்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக கேள்வியிலேருந்து புரிஞ்சுக்கிறது தான் ஒரு ஷீட்டு ஃபுல்லாக இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். முதல்ல அனைத்தும் தலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தமாக வந்து நிகழ்த்தகவு என்ன 8, அதை கீழே போட்டுங்க. அனைத்தும் தலையில் இது 1 தான் இருக்கும், மிச்செல்லாம் வந்து தேயில் வந்து கலந்துருக்கும். சரிங்களா? அப்போது இது 1 தான். 1/8ன்றது தான் வந்து அனைத்தும் தலைக்கான மதிப்பு. சரியாக ஒரு தலை, சரியாக ஒரு தலைனா சரியாக ஒரு தலை மட்டும்தான் இருக்கும். அதுக்கு மேலேயோ கீழேயோ இருக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு தலை இதில் இருக்குது பாருங்கள். இதில் 2 தலை இருக்குது, 2 தலை இருக்குது, 2 தலை இருக்குது, இதில் 3 இருக்குது, இதில் தலையே இல்லாமல் இருக்குது. சரியாக ஒரு தலைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு தலை இருந்தே ஆகும். இதுலேயும் இல்லை. அப்போ இதில் 1த்தில் இருக்குது, இதில் 1த்தில் ஒரு தலை இருக்குது, இதில் 1த்தில் ஒரு தலை இருக்குது. இப்போ மொத்தம் வந்து 8, மொத்தமாக வந்து 8 நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் சரியாக ஒரு தலை வந்து 3 இடத்துல இருக்குது. அப்போது 3/8ன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. குறைந்தது ஒரு தலை, நான் என்ன சொன்னேன், குறைந்தது ஒரு தலைன்னா நம்ம வந்து குறைந்தபட்சம் ₹1 போடலாம்னா அவங்க வந்து அதிகபட்சமாக எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம்னு சொன்னோம். அப்போது 1 2 3. சரிங்களா? இந்த கான்செப்ட் புரியுதா பாருங்கள். குறைஞ்சபட்சம் ₹1 போடலான்னு சொல்லிட்டாங்க. அதாவது குறைஞ்சது ஒரு தலை இருக்கணுன்றாங்க. ஆனால் அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் இருந்துக்கலாம். குறைஞ்சபட்சம் நீங்கள் ₹1 போட்டே ஆகணும்னா அது கட்டாயம். ஒரு தலை இருந்தே ஆகணுன்றது கட்டாயம். அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் இருக்கலாம். சரிங்களா? அப்போ மொத்தமாக வந்து 8. அதில் ஒரு தலை அல்லது அதுக்கு மேலே இங்கே பாருங்கள், ஒரு தலை வந்து 3 இருக்கு இல்லைங்களா? அது இதில் 2 தலை இருக்குது. மேலே இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது 2 தலை இருக்குங்களா? 1 2 3.
ஒரு தலையில் 3, 2 தலையில் 3, மொத்தமாக வந்து 6 இருக்குது. இதில் 3 தலை இருக்குது, அதாவது ஒன்றுத்துக்கு மேலே தான் இருக்குது. நம்மளுக்கு கண்டிஷன் 1 இருக்கணும், அதுக்கு மேலே எவ்வளோ வேணா இருக்கலாம். அப்போது இது ஒரு 3, இது ஒரு 3, 6. இங்கே 3 தலையாக இருக்கிறது 1, மொத்தமாக வந்து 7. 7/8 தான் வந்து இதுக்கான நிகழ்தகவு. அடுத்து ஒரு தலை மற்றும் ஒரு பூ. இப்போது ஒரு தலை ஒரு பூன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த 3த்துல ஒரு தலை இருந்தாகணும், பூவும் இருந்தாகணும். அதை தாண்டி இன்னொரு தலையாகவும் இருக்கலாம், இன்னொரு பூவாக இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க சொல்லியிருக்கிற ஒரு தலை ஒரு பூ இருந்தே ஆகணும். அப்போது ஒரு தலை ஒரு பூ இருக்குது, ஒரு தலை ஒரு பூ இருக்குது, ஒரு தலை ஒரு பூ இருக்குது. இதுலேயும் ஒரு பூ ஒரு தலை இருக்குது, ஒரு பூ ஒரு தலை இருக்குது, ஒரு தலை ஒரு பூ இருக்குது. அப்போது இந்த 6 தான் வந்து வரும். மொத்தமாக 8, அதில் 6 வரும். இதில் இது ரெண்டுமே வராது, ஏன்னா ஒரு தலை இருக்கணும், ஒரு பூ இருக்கணும். இல்லை, ஆனால் இதில் வந்து மொத்தமே தலையாக இருக்குது, இதுலேயும் மொத்தமே பூவாக இருக்குது, அது வராது. இப்போது இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2ஆம் வாய்ப்பாட்டில் 3 முறை, இது 2ஆம் வாய்ப்பாட்டில் 4 முறை, 3/4 தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து ஒரு தலை அல்லது ஒரு பூ. சரிங்களா, ஒன்று அதில் ஒரு தலை இருக்கணும், இல்லை அதில் பூ இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும். ஏன்னா இதில் ஒரு தலை இருக்குது, இதில் ஒரு பூ இருக்குது. சரிங்களா, இதில் பூவோ தலையோ ஏதோ ஒன்று இருந்தே ஆகும், இல்லை எல்லாத்துலேயுமே இருக்கும். அப்போது 8/8 அதை அடிச்சிங்கன்னா ஒரு முறை வரும். அதே மாதிரி பாருங்கள், குறைந்தது ஒரு தலை அல்லது ஒரு பூன்னு சொன்னாங்கனாலும் அல்லதுன்னு சொல்லிட்டாங்க, அது இருக்கலாம், இல்லைன்னா இதுவும் இருக்கலாம். அப்படின்றப்போ குறைந்ததுன்னு கேட்டாலும் அதே தான் வரும். ஏன்னா குறைஞ்சது ஒன்று இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கலாம் இல்லைங்களா, அதனால் எல்லாமே வரும். இதுக்கும் 8/8 1 தான் நிகழ்தகவு. அடுத்து அதிகபட்சம் ஒரு தலை அப்படின்னு என்ன சொன்னோம், அதிகபட்சமாக நீ 1 ரூபா தான் போடலாம், அது கம்மியாகவும் போட்டுக்கலாம் அப்படின்றது தான் வந்து அதுக்கு வந்து 1, 0 இது 2 சொன்னோமா. அப்போது என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இதில் பாருங்கள், அதிகபட்சமாக ஒரு தலை தான் இருக்கணும், இதில் 3 தலை இருக்குது. அப்போது இது வராது. அதிகபட்சமாக ஒரு தலை தான் இருக்கணும், இதில் 2 தலை இருக்குது, இதுவும் வராது. இதுலேயும் 2 தலை இருக்குது, இது வராது. இதுலேயும் 2 தலை இருக்குது, இது வராது. இதில் ஒரு தலை இருக்குங்களா, அதிகபட்சமாக ஒரு தலை, அப்போது இது வரும். இதில் ஒரு தலை இருக்குது, இதுவும் வரும். அடுத்து இதில் ஒரு தலை இருக்குது, இதுவும் வரும். நம்ம அதிகபட்சமாக ஒரு தலைன்ற பட்சத்தில் நம்மளுக்கு குறைந்தபட்சமாக அது 0வாக இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்போது டெய்ல் 3மே வந்து டெய்லாக இருக்குது, 8 இல்லாமல் இருக்குது. அப்போது இதுவும் வரும். அதான் மொத்தம் 1, 2, 3, 4 வரும். மொத்தமாக வந்து 8 நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதில் 4 வந்து நம்மளுக்கு தேவையானது நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது 4ஆம் வாய்ப்பாட்டில் 1 முறை, 4ஆம் வாய்ப்பாட்டில் 2 முறை, 1/2 அல்லது ஆப்ஷனில் 0.5ன்னு கொடுத்தாங்கன்னா அதை குறிங்க. எது கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஆப்ஷனில் சூஸ் பண்ணிங்க. 4/8 கொடுத்தாலும் அதை சூஸ் பண்ணிங்க. சரியாக 2 தலை. சரியாக 2 தலைன்னா சரியாக 2 தலை மட்டும்தான் இருக்கணும், அதை தாண்டியோ அது குறைவாவோ இருக்கக்கூடாது. சரியானு சொல்லிட்டாங்கன்னாவே அதை கரெக்டாக இருக்கணும். சரியாக 2 தலை இதில் இருக்குங்களா, 2 தலை, இதுலேயும் 2 தலை இருக்கு இல்லைங்களா, இதுலேயும் 2 தலை இருக்குது. இதில் ஒரு தலை தான் இருக்குது, இது வராது. இதுலேயும் ஒரு தலை இருக்குது, இது வராது. இதுலேயும் ஒரு தலை இருக்குது, இது வராது. இதில் ஒரு தலை கூட இல்லை, சரியாக ஒரு தலை இருந்தே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க, அப்போ இது வராது. இதில் சரியாக ஒரு தலை இருக்கணும், ஆனால் 3 தலை இருக்குது, அதிகமாக இருக்குது, அதாவது கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. அப்போது இது வராது. மொத்தமாக வந்து சரியாக 2 தலை இருக்கிறது எதுன்னு பாருங்கள், 1, 2, 3. மிச்சம் எல்லாத்துலேயும் 1 இருக்குது, அதிகமாக இருக்குது, இல்லைன்னா கம்மியாக இருக்குது. அப்போது மொத்தமாக 8 நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதில் நம்மளுக்கு தேவையான நிகழ்வு வந்து இதில் இருக்குது, அதாவது 3 நிகழ்வுகள். 3/8 அப்படின்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து அதிகபட்சம் 2 தலை. அதிகபட்சமாக 2 தலை, சரிங்களா. 8 வந்து அதிகபட்சமாக 2 இருக்கலாம், அதிகபட்சமாக வந்து 2 இருக்கலாம்னா அதுக்கு குறைவாகவும் இருக்கலாம். அதாவது ஒரு 8ஆக இருக்கலாம், அல்லது 0.8 இல்லாமல் கூட இருக்கலாம். அதாவது அதிகபட்ச தொகை உனக்கு வந்து 2 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் நீ வந்து அதிகமாக வந்து உங்கள் நிறைய காசு இருந்தாலும் சரி, உன்னால் 2 ரூபா மட்டும் தான் கொடுக்க முடியும்னா நீ வந்து 2 ரூபாவும் கொடுக்கலாம், 1 ரூபாவும் கொடுக்கலாம், கொடுக்காமலேயும் போகலாம். அதிகபட்சமாக சொல்லிட்டாங்கன்னா அது கம்மியாக வந்து நீ எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். அதிகபட்சம்னா அந்த 2 மட்டும்தான், சரிங்களா. இப்போது இதில் எது எது நம்மளுக்கு தேவையானது வருதுன்னு பாருங்கள். அதிகபட்சமாக 2 தலைனா இப்போது இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, 3ன்றது வந்து அதிகமாக இருக்குது, அப்போது இது வராது. அதிகபட்சமாக 2 தலை இருக்கலாம்னு சொல்லிட்டாங்களா, அப்போ இது வரும். 2 தலை இது வரும், 2 தலை இது வரும். அதிகபட்சமாக 2 இருக்கலாம்னா குறைஞ்சபட்சம் 1 கூட இருக்கலாம்னு சொன்னோமா, அப்போ இது வரும். இது 3மே வரும். இங்கே இல்லாமலேயும் இருக்கலாம், அதையும் சொன்னோம் இல்லைங்களா. 1, 2 இருக்கலாம், இல்லைன்னா 1 இருக்கலாம், அது இல்லாமல் கூட இருக்கலாம்னு சொன்னோம். அப்போ இல்லாமல் இருக்கிறது இதுவும் வரும். ஆக மொத்தத்தில் வந்து 8ல் 1 மட்டும்தான் வராது, மிச்சம் எல்லாம் வரும். அப்போது 7/8ன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. ஒரு தலை
மற்றும் 2 பூ, அதாவது ஒரு தலை மற்றும் 2 பூ எதில் வருதுன்னு பாருங்க. இங்க பாருங்க, ஒரு தலை இருக்கு 2 பூ இருக்கு, ஒரு தலை இருக்கு 2 பூ இருக்கு, ஒரு தலை இருக்கு 2 பூ இருக்கு. இங்க ஒரு பூ 2 தலை இருக்கு, மிச்சம்லாம் வந்து வராது. மொத்தமா 3 இருக்கு. நம்மளுக்கு நிகழக்கூடிய நிகழ்வுகள் வந்து 8. அதுல நம்மளுக்கு தேவையான நிகழ்வு வந்து 3 இருக்கு. அப்போ 3/8ன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இதுதான் வந்து நிகழ்த்தகவல் டாபிக்ல ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அதுல நம்மளுக்கு தேவையான எழுத்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கான நிகழ்த்தகவுக்கும் சரி, நாணய கணக்கு முழுசா, அதாவது நாணய கணக்குன்னு கேட்டா இதை தாண்டி கேட்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு நாணயம் பார்த்துட்டோம், 2 நாணயம் பார்த்துட்டோம், 3 நாணயம் பார்த்துட்டோம். அதை தாண்டி பேசிக்கா என்னென்ன கேட்பாங்களோ அதையும் பார்த்தாச்சு. மொத்தத்தில் நாணயம் முழுசா நம்ம கவர் பண்ணிட்டோம். இதுதான் வந்து நாணயத்துக்கான நிகழ்த்தகவுக்கான முழு வீடியோ தொகுப்பு. இந்த வீடியோ வந்து முழுசா பார்த்தவங்க வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுங்க. இல்லை இது கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் மாற்றி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து நீங்க சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். அப்போதான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதை மாற்றிக்கிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி வீடியோ எடுத்து போகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே மஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கங்க. இது போன்ற எக்ஸாமுக்கு தேவையான வீடியோக்களுக்கு நம்ம கனவுகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே போல் எஸ்ஐக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான குரூப் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே போல் நம்ம கனவுகான் சேனலுக்கான டெலகிராம் குரூப்பும் இருக்குது, அதுக்கான லிங்க்கும் தரேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா வந்து சப்போஸ் இதை வந்து நம்மளுக்கு போச்சுனாலும் நம்ம எல்லாரையும் வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கு டெலகிராம் யூஸ் ஆகும். அதுக்கு தான் சொல்கிறேன். அதே போல் அந்த டெலகிராம்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான நோட்ஸ்ல இருந்து நிறைய குறிப்புகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து டெலகிராமில் தான் ஷேர் பண்ண முடியும். அதுக்கு தான் சொல்கிறேன், டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவுகான் ஜீவா. நன்றி, வணக்கம்.